நம சிவாய. இன்னைக்கு 24/7/2026. இன்றைய தினம் அன்னதானம். சக்தி பிரியா ஞான பிரகாசம் அவங்களுடைய 39வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு 100 நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. சக்தி பிரியா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால பரிபூர்ண ஆசியும் அருளும் அவங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். சக்தி பிரியா ஞான பிரகாசம் அவங்களுடைய 39வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு 100 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. மீதி எல்லாம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். சக்தி பிரியா அவங்களுடைய 39வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கிறோம். சக்தி பிரியா ஞான பிரகாசம் அவங்க பல்லாண்டு காலம் நீடோடி வாழணும், சகல ஐஸ்வர்யங்களோடு வாழணும்னு வேண்டிக்கிறோம். அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அவங்க குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்களுடைய பரிபூர்ணமான நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். அவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் அண்ணாமலையார் உண்ணாமலையோட பரிபூர்ண ஆசியும் அருளும் எப்பொழுதும் இருக்கும்னு வேண்டிக்கிறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம் அருளால அன்னதானத்துக்கு உதவி பண்ணவங்க, உதவி பண்ண போறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும். அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடுங்க. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உன் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உன் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும், நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே. நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும், நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உன் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. வேதசாரமாகும் சுப திருமுறைகள் பாடி வேதாச்சலன் உன்னை சுற்றி நாடுவோம். வேதசாரமாகும் சுப திருமுறைகள் பாடி வேதாச்சலன் உன்னை சுற்றி நாடுவோம். சேஷாத்ரி ரமணாத்ரி தவரூபமே, சித்தர்களின் சக்தியான சிவநாதமே. சேஷாத்ரி ரமணாத்ரி தவரூபமே, சித்தர்களின் சக்தியான சிவநாதமே. சிவநாதம் மனமேற நடை போடுவோம், பெரும் தவவாணர் நிலமெங்கும் விடை தேடுவோம். சிவநாதம் மனமேற நடை போடுவோம், பெரும் தவவாணர் நிலமெங்கும். நமச்சிவாயா. இன்னைக்கு வந்து சக்தி பிரியா ஞான பிரகாசம் அவங்களுடைய 39வது பிறந்தநாள் முன்னிட்டு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. 100 நபருக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க நோய் இல்லாமல் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கிறோம். ஞான பிரகாசம் அவர்கள் குடும்பத்தினர் அனைவருமே எந்த நோய் நொடியும் இல்லாமல் சகல செல்வங்களும் பெற்று
உண்ணாமலை அம்மனை வேண்டி அவங்க எல்லா சந்தோஷங்களும் தரணும்னு அண்ணாமலையார் வேண்டி. நமச்சிவாயம் நமச்சிவாயம். உன்னை யாரோ நினைக்கிறாங்க, உன்னை யாரோ நினைக்கிறாங்க. நான் பொறுமையாக சாப்பிடுவேன். உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? உங்களை விட 5 வயசு கம்மி. நமச்சிவாய தாத்தா. இன்னைக்கு சக்தி பிரியா அவங்களுடைய 39வது பிறந்தநாளை முன்னிட்டு 100 நபருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்தார் எல்லாரும் நல்லா இருக்கும் வாழ்த்துங்க ஐயா. ஞான பிரகாசம். ஆமாம், பிறந்தநாள் 39வது பிறந்தநாள். செல்வம் உயிர்ப்புகள் அழிஞானம் இவற்றில் வாழ்க வளமுடன் நமச்சிவாய தாத்தா. பார்த்து போயிட்டு வாங்க. நீ மாமியா? நீ மாமி இல்லை, நீ ரவுடி. உன்னை அவர் தெரியாம மாமின்னு சொல்லிட்டார். விடை தேடுவோம். அருணாச்சல சிவ சங்கர அருணாச்சல சிவ சம்பு சோணாச்சல கருணாகர ஹர சங்கர சிவ சம்பு அருணாச்சல சிவ சங்கர அருணாச்சல சிவ சம்பு சோணாச்சல கருணாகர ஹர சங்கர சிவ சம்பு. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உன் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. நாமம் இனிய நாமம் மனசோக போக்கும் நாமம் திருவாசகம் வழங்கும் திருநாமமே. நாமம் இனிய நாமம் மனசோகம் போக்கும் நாமம் திருவாசகம் வழங்கும் திருநாமமே. குரு சந்நிதானங்கள் போற்றிய அன்னதானம் பண்ணுவோம், நல்லா இருக்க வேண்டிய ஐயா. இன்னைக்கு பல்லாண்டு நோய் நொடியிலிருந்து எல்லா இடமும் பெற்று பல்லாண்டு வாழ்க்கை. நமச்சிவாய. ஐயா நீங்க மட்டும் பொறுமையா வா, பொறுமையா வா. முன்னாடி 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 போங்க, முன்னாடி போங்க. என்ன நல்லா இருக்கு? அப்பளம் கட்டு நல்லா இருக்குதா? பந்தி 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 குளம் இறங்கி குளம் இருக்குல்ல தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உன் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உன் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும் நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே. நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும் நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே. அருணாச்சல சிவ சங்கர அருணாச்சல சிவ சம்பு சோணாச்சல கருணாகர ஹர சங்கர சிவ சம்பு அருணாச்சல சிவ சங்கர அருணாச்சல சிவ சம்பு சோணாச்சல கருணாகர ஹர சங்கர சிவ சம்பு. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உன் தேவாரம் பாடி வலம் செய்வோமே.
வேதசாரமாகும் சுப திருமுறைகள் பாடி வேதாச்சலன் உன்னை சுற்றி நாடுவோம். வேதசாரமாகும் சுப திருமுறைகள் பாடி வேதாச்சலன் உன்னை சுற்றி நாடுவோம். சேஷாத்ரி ரமணாத்ரி தவரூபவே. நீ வயசுக்கு பாட்டு பாடு, என்ன பண்றது? வயசு கொடுப்போம் பாட்டு பாடுங்கிறேன். நீல பூடவரடி கண்ட கோல ரவிக்கையடி நீலி என்னாச்சு கண்ட பாட்டியா காலைல உன் தேங்காய் தொழில் கொடுத்தாங்களா? தேங்காய் தொழில் ஆமாம் கொடுத்தோம், நல்லா இருந்தது. நல்லா அது எல்லாம் சாப்பிட்டேன். உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல். ஆமாம் நான் சாப்பிட்டேனே. நீ சாப்பிட்டியா? உனக்கு என்னப்பா? சொல்லு எனக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. அதுதான் நீ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு சொல்லி பாரு. உன்னை அப்படியே ஒன்று எங்க பாட்டி யார் தெரியுமா? அங்க வா. எங்க பாட்டி இங்க பாரு எங்க பாட்டி, இவங்க தான் எங்க பாட்டி. அக்கா ஆமா. வேட்டவளம் தங்கச்சி பக்கம் அக்கா 90 அப்பா உடனே ஃப்ரெண்ட் ஆயிடும் எல்லாத்தையும். ஆமா பாட்டி, இவங்க தான் எங்க அப்பாவை பெத்த அம்மா. பாத்தியா? ஆமா. என்ன அட்டகாசமா பண்ணிருப்போம். அட்டகாசம்லாம் பண்ணாலும் கடலூர் பாடல் தேவஸ்தானம். அங்க உங்க ஆத்துக்காரர் பண்ணாத அட்டகாசமா, நீ பண்ணாத அட்டகாசமா? ஆமா ஆமா. செல்லம் படிக்கிறியா? நல்லா படி. என்ன எல்லாரும் பேதகம் இல்லாம பேசுறாங்க பாரு. சரி அம்மா இவங்க பகவானே ஆமா ஆமா. இவனுக்கு புத்தி கொடு. படலிசா நாய பேர் தான் மீனாட்சி. உன் பேரு மீனாட்சியா? ஏய், இந்த பாப்பா பேரு மீனாட்சியா? ஆஹா, இந்த பாட்டி பேரு மீனாட்சி. அதனாலதான் மீனாட்சி கூப்பிடுறது. மீனாட்சி ரெண்டு மீனாட்சி ஒன்னா இருக்கு. பாட்டி இங்க வாயா. பாட்டி ஒரு நிமிஷம் இங்க அவளை இப்படி சும்மா அடிச்சு பாரு. இங்க பாரு இவ சரியில்லை, இவள அமிச்சிடலாம். நல்லா இருக்குடா. ஏன் தாலி கட்டுறது அடிக்கிறதுக்கு தானே தாலி கட்டினா? அதெல்லாம் இல்ல, கட்டக்கூடாது, அடிக்க கூடாது. ஏன் அடிச்சா அவ்வளவுதான். உங்க ஆத்துக்காரர் ஒண்ணு அடிச்சது இல்லையா? கிடையாது. பொய் சொல்லாத. பொய்யெல்லாம் நான் நேர்ல வந்து பார்த்தது இல்ல. வேண்டது 5 மணிக்கெல்லாம் போயிடணும். 5 மணிக்கு உஷகாலம். பாடலீஸ்வரர் தேவஸ்தானம் பஜாரங்க. அவன் பேரு மறந்து போச்சு. சரி வரட்டுமா? வாங்கோ, ஜாக்கிரதை, பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. இந்த பாட்டிக்காக வரணும் போல போயிட்டு வராங்களா இவங்க? இவங்க பேர் என்ன தெரியுமா? நாகபூஷணம். நாகபூஷணம். பூஷணம் பூஷணமா வாங்கோ. இங்க எங்க ஆத்துக்காரியை கூப்பிட்டாமா. உங்களை எல்லாம் எங்க ஆத்துக்காரியை கூப்பிட்டேன். எங்க ஆத்துக்காரிய கூப்பிட்டேன். ஆமாக்கா. பேர் எதுக்கு வச்சிருக்காங்க? நீ சொல்ல, பேர் எதுக்கு வச்சிருக்காங்க? கூப்பிடுறது தானே வச்சிருக்காங்க. அண்ணா உட்காந்துக்கிட்ட மாட்டா? உட்காந்துக்கோ. ஏ அண்ணா நல்லா இருக்குல்ல அண்ணா. அப்பா கடவுளே பகவான். பேர் எதுக்கு வச்சாங்க பாட்டிய? கூப்பிடுறதுக்கு. அப்ப கரெக்டு தானே, கூப்பிடுறது கரெக்டு தானே. மலை பருவத்தின் மேலே நீ உருண்டல நடி சகிய உருண்டல நடி சகிய அவர் முத்தமிடும் கண்ணம் ரெண்டும் பெத்தவாடு. ஒரே குஷியாக்குறா. தினமும் தான் இந்த மாதிரி. இன்னொரு வலையில எங்க 3 தாங்குதா? ஆமாக்கா, இதில் இருக்கும், எடுத்து போட்டிருப்பேன். அதோ இருக்காக்கா. ஏன் அம்மா நேரம் வச்சு வரீங்க? இன்னொரு வளையல் காணும்னு சொல்றா. எங்க போட்டுருக்க பாரு. கைட்டி அங்க என்ன போட்டியா? இதோ இருக்குடா அண்ணா. போட்டுக்கோ.
பிஸியாக இருப்பாரு. பின்ன நான் காத்தால உஷகாலம், அப்புறம் கால சந்தி, அப்புறம் உச்சி காலம், அப்புறம் உடனே சாயிருச்ச, அப்புறம் உடனே அர்ஜாமம், அப்புறம் அங்கெல்லாம் எடுத்துங்க ஆடுவா சுவாமியாம். ஆத்துக்கு எப்போதான் வருவாரு? எப்போனா காலைல எத்தனை மணிக்கு போவாரு? காத்தால 5 மணி 4:30 மணி போயிட்டு அப்புறம் எப்போ ஆத்துக்கு வருவாரு? சாப்பிட்றதுக்கு வர மாட்டாரா? சாப்பிட்றதெல்லாம் அங்கேயே யாராவது கொடுத்தா சாப்பிட்டு பேசாத இருந்து. ஓ, அப்போ நைட்டு வருவாரு? நைட்டு தான் வருவார். நைட்டு 10 மணிக்கு வருவார். காலையில் 5 மணிக்கு போய் நைட் 10 மணிக்கு வருவாரு. ஆமாம், அங்கே தான் நான் இந்த நீ உங்க ஆத்துக்கார பார்க்கணும்னா கோயிலுக்கு போவியா உள்ள? ஆமாம், அங்கே தான் போய் தான் ஆகணும். எல்லாம் என் பசங்களாமும் வருவேன். என் பொண்ணு எங்கள் செல்லம்மா பிரபாவதி 3 பொண்ணு தான். பையனே இல்லை. பையனே இல்லை. பொண்ணோ பிள்ளையோ ஒன்று பிறந்தது. கரெக்டு தான். குழந்தைய பிறக்காம எத்தனை பேர் இருக்கிறாங்க? நிறையா பேர் இருக்கா, எங்கள் ஊர்லேயே இருக்கா. அதான் குடிகாரனுங்க எல்லாம். இந்த ஓம்பொடி வாங்கின சொன்ன நம்பர் வாங்கிக்கோ. மணி ஆண்டவனையும் பாட்டி சொன்ன போதுமா அந்த ஓம்பொடிய? நல்லா இருக்குடா அண்ணா. கையில் வச்சுக்கோ. சரி, நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாடா செல்லம் தங்கம். மாமி ஆயிடுச்சுன்னு போல. மாமி எங்க இருக்கா? மாமி இருக்கா, எங்க இருக்கா? எங்க இருக்கா? ஏய், கூப்பிடு. எங்கடா? மாமிக்கு பேர் என்ன? மாமிக்கு பேர் என்ன? இருக்கா. சரி, மாமிக்கு பேர் என்ன? பேர் மறந்தே போயிட்டேன். நேரம் மீனாட்சின்னு கூப்பிட்டுக்கிறேன். அக்கா அது எடுத்து வச்சுக்க உள்ளார அங்கே போய் வச்சுக்கிறேன் அக்கா. அப்பா கடவுளே பகவானே ஆண்டவனே முக்கா பாதிச்சு அக்கா. என்ன சாப்பிட்ட காலைல? இது யாரு? எனக்கு தானே கொடுத்துருவாங்க. டேய் வாடா தரா. ஓம்பொடி வித்துருவாங்க. சரி, இல்லை எனக்கு வேணாம், பல்லு இல்லை. பா சாப்பிட்டியா? சாப்பிட்டாயா? சாப்பிட்டியா? சரி, நல்லா இருக்குதா? என்ன சொன்னாரா? அண்ணாமலை என்ன சொல்கிறேன்? இறா அப்படிங்கிறாரு. என்னப்பா இங்கே இறா அப்படிங்கிறாரு. சரி, இரு ஒன்றும் கஷ்டம் இல்லை. இவங்க பேர் என்ன? அவன் பேர் தான் ருக்குமணி. ருக்மணி ரமணி கரெக்டு தான். நான் சொல்கிறேன் பாட்டியா ருக்மணி கரெக்டு தான் பாட்டி. வயசானவங்க பாட்டி கேட்டால் தான். ஆமாம், என் தங்க பேர் அதான் சொன்னேன். ஏய் அண்ணா என்ன பண்ணேன்னு தெரியுமா? மயிலாப்பூரில் இருக்கான். மயிலாப்பூரில் இருக்கா அண்ணா என் தங்க. மயிலாப்பூர் எந்த இடத்துல? மயிலாப்பூரில் முண்டகன்னியம்மன் கோவில். நான் சொன்னேன், ஏய் ராத்திரியில் படுத்துருக்கேன்டி, அங்கே யாராவது போனால் சூளம் அந்த மாதிரி நிறைய இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கும். விட மாட்டேன்னுட்டா என்ன, வெறும் தங்க தான் எனக்கு. அதோட உன்னோட கூடையே வேலை வரண்டின்னு ஒரு தங்கை. அவள் அதுக்கு மேலே விட மாட்டேன்ட்டான். என்ன செய்யணும்? யாரை நம்பி நான் பிறந்தேன் போடி. இறைவன் எப்போ பிறக்க வைக்கிறான், எப்போ ஊருக்கு போக வைக்கிறான்னு அவனுடைய முடிவு. அவன் தெரியும். ஆமாம், இந்த உறவுகள்லாம் வந்துட்டு அந்தந்த காலகட்டத்தில் இப்படி வந்து ஜாயின் பண்ணுவோம். ட்ரெயினில் ஏறுறோம், மதுரைக்கு போகிறோன்னு வச்சுக்கோ, விழுப்புரத்தில் 4 பேர் ஏறுவான், செங்கல்பட்டு 4 பேர் ஏறுவான், உளுந்தூர்பேட்டை 4 பேர் ஏறுவான். எல்லாம் எதிர்க்க பேசினே போகிறோம். அவங்கவுங்க இறங்கி அவங்கவுங்க பிரிஞ்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆமாம், ட்ரெயின் போகிறது அதான் இயற்கை விதி. தலையில் உனக்கு வெறுப்பே ஏற்கதடா. நல்லா இருக்கு, வெறுப்பெல்லாம் ஏற்கதா. நல்லா இருக்கு. சரி, இது யாருக்கு? உங்களுக்கா? பாட்டிக்கு தான். இல்லை, இந்த மீனாட்சின்ற பேர் ஒரு வாட்டி மறந்துடுறல்ல, உனக்கு ஞாபகம் வரணுன்றதுக்காக தான் அழுத்தம் திருத்தமாக உங்க பக்கத்துலேயே வச்சு கூப்பிட்றேன். புரியுதா? இப்போ என்ன இவன் பேர் என்ன? அது அப்படியே அவங்களுக்கு என்ன அடிப்பா இருந்தா பயம். அவங்களுக்கு சரி, கையை ரெடி அடிச்சுக்கிறேன். அம்மாவியா? இப்போ இவ பேர் என்ன கரெக்டாக சொல்லு.
இப்போ எதுக்கு நான் அழுத்தம் திருத்தமா 2 பேரும் பக்கத்தில் இருக்கும்போது மீனாட்சின்னு கூப்பிட்ற சொல்லு. உன்னை கூப்பிடல, இவளை கூப்பிட்றேன். அப்போ புரிஞ்சுக்கணும் நீ. பேர் மாத்திரு, அவங்க வாழட்டும் நல்ல காலகம். அதெல்லாம் அவ மனுஷா வச்ச பேரை எப்படி அதனால நீங்க மாத்தீங்க, இனிமேல் அந்த பேர் வேண்டாம். அதெல்லாம் காமாட்சின்னு வச்சுக்கோ. உன் பேரை மாத்திக்க சொல்றாரு. அதுவும் வேற பேரு உன் பேரை மாத்திக்க சொல்றாரு. அதான் அதை வச்சுக்க, ஏன்னா சண்டை வராது இல்லையா, அதனால காமாட்சின்னு வச்சு. சரி போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வர சொல்ல. போயிட்டு வர. Shiva, Arunachal Shiva,